அல்லி செடிகளில் புது செடிகள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துருக்கீங்களா? பொதுவாக செடிகள் வந்து விதைகள்லேருந்து உருவாகும், இல்லை ரன்னஸ், அதாவது அந்த வேர் பகுதி அப்படி நீண்டு அதிலிருந்து புது செடி உருவாகும். இப்படி தானே நம்ம பார்த்துருப்போம். இலைகளில் புது செடி உருவாகிறத பார்த்துருக்கோமா? இந்த அல்லி செடி வந்து ட்ராபிக்கல் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெகுலராக பூக்கும். இந்த மாதிரி ஒரு சில அல்லி செடிகள் வந்து விவிபொரஸ், அதாவது புது செடிகளை இலைகள்லேருந்து உற்பத்தி பண்ணும். இது வந்து ப்ளூ விசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லி. இதோட இலையில இருந்து ஒரு புது செடி உருவாகி இருக்கு பாருங்க. புது செடி இது அப்படியே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். இலையிலேருந்து அழகாக உருவாகியிருக்கு. ரூட்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். ஃப்ளோட்டிங்லேயே இருந்துட்டு இந்த இலை தனியாக கட் ஆகிட்டு, சம்டைம்ஸ் கட் ஆகும், சில நேரம் கட் ஆகாமல் அப்படியே கூட இருக்கும். இந்த செடி மட்டும் தனியாக பிரிஞ்சு தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்ம தொட்டியில் கீழே மண் இருக்கும் இல்லையா, அதில் போய் செட்டில் ஆகிட்டு புது செடியாக உருவாகும். இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா இதை தனியாக எடுத்து வேறு தொட்டியில் வச்சோன்னா புதுசாக உருவாகிக்கும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இலையிலேருந்து உருவான செடி கீழே போய் மண்ணில் வேர் பதிச்சு இப்போ அழகாக வளர ஆரம்பிச்சிருக்கு. சீக்கிரமே இதுக்கு பூக்கள் வச்சிடும். ஹாப்பி கார்டனிங்.